கிறிஸ்துவில் எதிர்நோக்கா. நம் மறை மண்ணின் மைந்தர், எளிமையின் இருப்பிடம், ஆன்மீக ஆர்வலர், உண்மை தேடும் உத்தமர், சிறந்த சிந்தனையாளராய், எழுச்சிமிகு எழுத்தாளராய், மதிப்புக்குரிய மறையறையாளராய், நம் ஆன்மீக வழிகாட்டியாய் திகழும் அருட்பணி ஜே. மரி அந்தோணி இருதயராஜ் அவர்களை எதிர்நோக்கா கிறிஸ்துவில் எதிர்நோக்கா என்ற கூடுகையின் முதல் செய்தி வழங்க மகிழ்வோடு அழைக்கின்றோம். தந்தை அவர்களை பணி குடும்பத்தின் சார்பாக கரம் தட்டி வரவேற்போம். நற்பணி ஜே. ஆரோக்கியசாமி அவர்கள் தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். உன் வழி மரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்பதை எதிர்நோக்கி தயங்காமல் நம்பச் செய்து ஆசி பெற வைத்த இறைவா, நாங்களும் உம்மை நோக்கி பயணிக்க அருள் புரியும். எதிர்நோக்கா கிறிஸ்துவின் எதிர்நோக்கா என்ற தலைப்பை செய்தி வழங்கப் போகும் அருள் தந்தை மரிய அந்தோணி இருதயராஜ் அவர்களை தூய ஆவியானவரின் அருள் துணையில் வழிநடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்களின் கனிவான கவனத்திற்கு இந்த நாட்களில் நடைபெறுகிற ஒவ்வொரு செய்தியையும் கவனமுடன் கேளுங்கள், குறிப்பிடுங்கள். இறுதி நாளிலே உங்களுக்கு அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு பரிசுகள் கொடுக்கப்படும். சிவகங்கை மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் அவர்களே, இங்கே இருக்கிற அருட்பணியாளர்களே, நற்செய்தி பணியாளர்களின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற ஐயா அகஸ்தீன் அவர்களே மற்றும் இங்கே இருக்கிற அனைத்து நற்செய்தி பணியாளர்கள், உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எனது மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே ரொம்ப உரை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு ஒருத்தர் புதுசாக போனாராம். போய் அடுத்த நாளை, இன்னைக்கு சாயந்தரம் தான் அந்த ஊருக்கு புதுசாக குடியேறாரு. போய் அடுத்த நாளில் அந்த ஊரில் இருந்த பெரிய பணக்காரரை பார்த்து, எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கடன் கொடுங்க அப்படின்னாராம். அந்த பணக்காரர் கேட்டாராம், என்னப்பா நேற்று தான் வந்திருக்கிற, நீ யாருன்னே தெரியாது, உனக்கு எப்படி நான் கடன் கொடுக்கறது அப்படின்னு அவர் கேட்டாராம். அப்போ இந்த கடன் கேட்டவர் சொன்னாராம், நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முந்தி இருந்த ஊரில் நான் 20 வருஷம் இருந்தேன். யார்கிட்ட கடன் கேட்டாலுமே உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்னைய பற்றி நல்லா தெரியும் அதனால கடன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னடானா, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது அதனால கடன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. இப்போ நான் யார்கிட்ட கடன் கேட்கறது? தெரிஞ்சவங்களும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தெரிந்தும் தெரியாமல் இருப்பதுதான் வாழ்க்கை. அதுவும் நம்முடைய மொழியே தெரிந்தும் தெரியாமலும் பேசுறது தான். வீட்டில் பூரா பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு வழக்கில் அடிக்கடி நான் சொல்றது என்ன மற்றவங்க புரிஞ்சு, வாழ்க்கையை நான் சொல்றதை புரிந்து கொள்வதில்லை அப்படிங்கிற வார்த்தை வரும். ஒரு உளவியல் ஒரு வாக்கியம் சொல்லப்படும், லாங்குவேஜ் இஸ் த புவரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். தொடர்புல இந்த மொழி என்பது ரொம்ப ஏழ்மையானது, ரொம்ப கீழானது. அதனால தான் அந்த மொழியை புரிந்து கொள்வதில் ரொம்ப கஷ்டப்படுறோம். சாதாரணமாக பேச்சு வழக்கில் நாம் பேசுகின்ற பொழுதே ஒருவர் மற்றவர் பேசுவதை நம்மளால் என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, பேச்சு வழக்கிலேயே நம்ம பயன்படுத்தாத வார்த்தை. என்ன வார்த்தை? எதிர்நோக்கு அப்படிங்கிற வார்த்தை. ஒருவேளை அதனுடைய வினைச்சொல் வடிவம் எதிர்நோக்கி இருந்தார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திடுது. எதிர்நோக்குங்கிறது எந்த அந்த பெயர் சொல் என்று சொல்கிறோமே அதை நம்ம அதிகம் பயன்படுத்துறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பழைய மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா எதிர்நோக்குங்கிற வார்த்தை கிடையாது. 1 கொரிந்தியர் 13வது பிரிவுடைய இறுதி வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்பொழுது புதிய மொழிபெயர்ப்பில் எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த. பழைய மொழிபெயர்ப்பு என்ன இருக்கும்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அங்கே எதை நம்பிக்கைன்னு சொன்னாங்களோ அதை இப்போ எதிர்நோக்கு என்று விவிலிய அறிஞர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இருந்தாலும் அற்புதமான வார்த்தை.
அப்ப இந்த எதிர்நோக்குனா என்ன? நமது ஆயர் அவர்கள் தெளிவுபட மிக முக்கியமாக நமது முன்னாள் திருத்தந்தை அவர்களுடைய அந்த ஏட்டினுடைய பின்னணியில் ஒரு சில காரியங்களை சொன்னார்கள். இருந்தாலும் இங்கு என்னுடைய வேலை என்னவென்றால், இந்த எதிர்நோக்கு என்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன, இந்த எதிர்நோக்கு ஏற்றம் தருமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி அதற்கு பதில் காண துடிப்பது. ஆங்கிலத்தில் 4 வார்த்தைகள். ட்ரஸ்ட்ங்கிற வார்த்தை இருக்கிறது, இரண்டாவதாக ஹோப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது, மூன்றாவதாக ஃபெய்த் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது, நான்காவதாக பிலீஃப் அப்படிங்கிற வார்த்தை. 4மே வேற வேற வார்த்தைகள். ஆனால் துரதிர்ஷ்டவசமா தமிழ்ல இந்த 4ஐயும் நம்ம ஒரே வார்த்தை, 4 வார்த்தைகளுக்கு ஒரே தமிழ் வார்த்தை தான் வச்சிருக்கிறோம். எந்த வார்த்தை? நம்பிக்கை. ஐ ட்ரஸ்ட் யூ. நீங்க ஒன்று சொல்றீங்க, நீங்க சொல்றத நான் ஐ ட்ரஸ்ட் யூ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னா, தமிழ்ல என்னன்னு சொன்னா என்ன சொல்வீங்க? நான் உன்னைய நீ சொல்றத நம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஹோப். ஐ ஹோப் எவ்ரிதிங் வில் ஹேப்பன் பெர்ஃபெக்ட்லி வெல். எல்லாம் எதிர்காலத்தில் நடைபெறும் என்கிற ஹோப் இருக்கிறது. அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்றோம்? என்கிற நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. ஃபெய்த்துக்கு அதே மாதிரி வேணா இந்த பிலீஃப்ங்கிறத கொஞ்சம் மாற்றி இறை நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் ரொம்ப சொல்ல தொடக்கத்தில் ஒரு குழப்பம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்ல வருகிறோம். நம்பிக்கைங்கிற வார்த்தையை நம்ம இந்த எதிர்நோக்கு நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை அப்படி சேர்ந்து தான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். கஷ்டம். ஏன்னா அப்படிதான் இந்த எதிர்நோக்குங்கிற வார்த்தை பெரும்பாலும் நாம் பேச்சு வழக்கில் அதிகம் பயன்படுத்துவதில்லை. இருந்தாலும் என்னுடைய ஒரு சின்ன புரிதலில் வித்தியாசங்கள் உண்டு. ஹோப் என்பது என்ன, எதிர்நோக்கு என்பது என்ன? வாழ்வின் நேர்மறை தன்மையில் நாம் நம்பிக்கை கொள்வது. நான் அந்த வாழ்க்கையை வாழ்றனே, இந்த வாழ்க்கை என்னையே ஏமாற்றாது என்று வாழ்வினுடைய நேர்மறை தன்மையில் நம்பிக்கை கொண்டு செயல்படுவது. உழைக்கிறோம், நான் உழைக்கிறேன், எனக்கு இந்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் வரும். நான் உறவு கொள்ள முயற்சி எடுக்கிறேன், உறவு கொள்ள முயற்சி எடுக்கின்ற பொழுது மற்றவர்கள் அதற்கு ஏற்றாற் போல பதில் மொழி கொடுப்பார்கள் என்று நமது முயற்சிகள் நேர்மறையான பதிலை கொடுக்கும், நான் விரும்புகின்ற பதிலை கொண்டு வரும் என்று இந்த வாழ்வினுடைய நேர்மறை தன்மை என்று சொல்கிறோமே, இந்த பாசிட்டிவ் நேச்சர் ஆஃப் லைஃப் என்று சொல்கிறோமே, என்று இந்த வாழ்வின் நேர்மறை தன்மையில் நம்பிக்கை கொள்வதற்கு பேரு தான் என்னன்னா ஹோப். நீங்க ஃபெய்த் என்று சொல்லுகிற பொழுது, பிலீஃப் என்று சொல்லுகிற பொழுது அங்கு கடவுள் வந்து விடுகிறார். இங்க ஹோப் என்பதற்கு, எதிர்நோக்கு என்பதற்கு யாரு உள்ள வரணுங்கிற அவசியமே கிடையாது. கடவுள் வர வேண்டிய நிறைய நம்ம ஏத்தயிஸ்ட் என்று சொல்லப்படுகிற கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அவங்களுக்கு இந்த ஃபெய்த் இறை நம்பிக்கையெல்லாம் கிடையாது. ஆனா என்ன அதிகமா இருக்குன்னா எதிர்நோக்கு அவர்களிடம் இருக்கிறது. நம்ம உழைக்கிறத விட பல மடங்கு யார் உழைக்கிறாங்கன்னா இந்த கடவுள் மறுப்பாளர்கள் அல்லது கம்யூனிசவாதிகள் என்று சொல்கிறோமே, அவங்கள்ட்ட இந்த இறை நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அப்ப எது அவர்களை உழைக்க தூண்டுகிறது? இந்த வாழ்வின் மட்டிலான நேர்மறை நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம உழைக்கின்ற உழைப்பு, முயற்சி அனைத்தும் பலன் தரும் என்கிற எண்ணம் தான் அவர்களை ஓட வைக்கின்றது, அவர்களை உழைக்க வைக்கின்றது. கடவுள் செயல்படுவார், கடவுளது உதவியில் அவங்க நம்புறதே கிடையாது, நாம நம்புகிற அவங்க நம்புறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எதிர்நோக்கு என்ற ஒன்று இல்லையே வாழவே மாட்டோம். இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற எண்ணம் தான் எதிர்நோக்கு என்று சொன்னேன். நாளைக்கு நல்லா இருக்காது, இதை விட மோசமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துவிட்டது என்றால் இன்னைக்கே என்னுடைய வாழ்வை என்ன செய்து விடுவேன்? நான் முடித்து விடுவேன். என்னுடைய பார்வையில் நான் என்ன சொல்வேனா, எதிர்நோக்கு இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. எதிர்நோக்கு தான் நம்மை உயிரோடே வைத்திருக்கிறது. எதிர்நோக்கு இல்லை என்றால் நம்ம என்னைக்கோ இறந்து போயிருப்போம். ஆனால் இந்த எதிர்நோக்கு, இந்த வாழ்வின் நேர்மறை தன்மை என்று சொல்கிறோமே, இதில் சில சங்கடங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட எதிர்நோக்கோடு மாங்குன்னு உழைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களது வாழ்க்கை அனைத்தும் ஏற்றம் கண்டிருக்கிறதா? இங்குதான் பிரச்சனை வருகிறது. எதிர்நோக்கு இல்லைன்னா நீங்க வேலைக்கு போக மாட்டீங்க. எதிர்நோக்கு இல்லைன்னா உயிரோடு வாழணுங்கிற துடிப்பே இருக்காது. எதிர்நோக்கு இல்லை என்றால் செயல்படவே மாட்டோம். நாம் செயல்படுவதற்கான காரணம் உள்ளத்தினுடைய ஆழத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு எதிர்நோக்கு. அது நம்பிக்கைன்னு திரும்ப சொல்லுவோம். அந்த நம்பிக்கைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை, ஏன்னா நம்பிக்கைனா பின்னாடி வருவோம். இந்த எதிர்நோக்கு நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம்
அந்த எண்ணத்தோடு மிக துடிப்பாக உழைத்தவர் எத்தனையோ பேர் உண்டு. வரலாற்றில் பார்க்கிறோம். அலெக்சாண்டர், மன்னன் அலெக்சாண்டர் பயங்கரமான எதிர்நோக்கு இருந்தது. இந்த உலகம் முழுவதையும் என்னால் வெற்றி கொள்ள முடியும், வெற்றி கொண்டான். ஆனால் அவனது வாழ்வு ஏற்றம் அடைந்ததா? எதிர்நோக்கு ஏற்றம் கொடுத்ததா? பவுலடியார் சொன்னாரே எதிர்நோக்கு ஏற்றம் கொடுக்கும்ங்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்த்தையை போட்டிருக்காரு. அந்த வார்த்தையை நம்ம ஒழுங்கா வாசிக்காதனால தான் சொல்றோம். அந்த எதிர்நோக்கு ஏற்றம் ஏமாற்றம் தராது. அந்த எதிர்நோக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. எந்த எதிர்நோக்கை பற்றி சொல்லுகின்றார்? சாதாரண எதிர்நோக்கு எல்லா மனிதருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா? ஆஸ்திரேலியா நாட்டில் ஒரு செவிலி நர்ஸ் இறக்கிற தருவாயில் உள்ள மனிதர்களிடம் பணியாற்றி கொண்டிருந்தார். 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 90 ஆண்டுகள் என்று வாழ்ந்தவர்கள் மரண படுக்கையில் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்ற பழக்கம் வைத்திருந்தார். என்ன பழக்கம்னா, இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறீங்களே, கடவுள் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார்னா, மீண்டும் வாழ்வதற்கான வாய்ப்பு கொடுத்தார்னா, இப்ப வாழ்ந்தது மாதிரி வாழ்வியலா அல்லது வேற மாதிரி வாழ்வியலா? 80-90% பேர் சொன்னாங்க வேற மாதிரி வாழ்வோம். அப்ப இந்த வாழ்க்கை என்ன செய்து விட்டது? என்ன செய்து விட்டது? ஏமாற்றி விட்டது. வாழ்க்கையில் எல்லாம் ஏமாந்து போயிட்டேன் ஃபாதர், உழைச்சு உழைச்சு ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிட்டது. அதானே மாமன்னன் அலெக்சாண்டருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். பயங்கரமான எதிர்நோக்கு இருந்தது அவனிடம். உலகம் முழுவதையும் வெற்றி கொள்ள முடியும், உலகம் முழுவதும் அரசனாக மாற முடியும் போனா. ஆனா கடைசியில வெறுமையோடு இறந்தானே. நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச கதை தானே இது. ஏதோ 1-2 பேர் அல்ல, எக்கச்சக்கமான மனிதர்களது வாழ்க்கை எதிர்நோக்கின் பின்னால் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்களது வாழ்க்கை ஏமாற்றம் அடைகிறது. இதைத்தான் சபை உரையாளர் புத்தகத்தில் ரொம்ப அழகா வாசிக்கிறோம். சபை உரையாளர் சொல்கிறார், வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண் முற்றிலும் வீண், எல்லாம் வீண். மனிதர் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர். எந்த எண்ணத்தோடு உழைக்கின்றனர்? உழைப்பதனாலே அங்கே என்ன இருக்க வேண்டும்? எதிர்நோக்கு. மனிதர்கள் பாடுபட்டு எதிர்நோக்கோடு உழைக்கின்றனர். ஆனால் அந்த உழைப்பினால் அவர்கள் பெறுவது என்ன? சபை உரையாளர் 1வது பிரிவு 2-3 வசனங்கள். அடுத்து 2வது பிரிவில் 20 முதல் 23 வசனங்கள்ல, என் உழைப்பும் வீணே, என் உலகில் செய்த எல்லா முயற்சிகளாலும் மனமுடைந்து போனேன். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடு ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த செத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கின்றார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை. அப்ப எதிர்நோக்கு ஏற்றம் தரவில்லையே. இங்கதான் கொஞ்சம் பவுலடியாருக்கு கொஞ்சம் பார்க்கணும். இந்த எதிர்நோக்குங்கிற வார்த்தையை பவுலடியார் எந்த பின்னணியில் பயன்படுத்துகின்றார்? வெறுமனே அவர் எதிர்நோக்குங்கிற வார்த்தையை தனியா எந்த இடத்துல தனியா பயன்படுத்தவே மாட்டார். கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையின் வழியாக நாம் கொள்ளுகிற எதிர்நோக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் உழைக்கிறேன், பாடுபட்டு ஓடுகிறேன், எல்லா முயற்சி எடுக்கிறேன் என்று நிறைய உள்ளார்ந்த ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனா ஓட ஓட ஒரு உணர்வு கிளம்புகிறது. வாழ்க்கையில் நான் தோற்றுக்கொண்டே இருக்கிறேன், வாழ்க்கை என்னை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது. பணம் உயர்கிறது, பொருள் உயர்கிறது, வசதி உயர்கிறது. ஆனால் எது மட்டும் உயரவில்லை? எது மட்டும் உயரவில்லை? மகிழ்ச்சி மட்டும் உயரவில்லை. எதிர்நோக்கு ஏமாற்றம் கொடுத்து கொண்டிருக்கிறதே. எதிர்நோக்கு எனது வாழ்க்கையை உயர்த்தவில்லையே. எனவே பவுலடியார் இங்க உரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது பிரிவு 1 முதல் 5 வசனங்கள் வாசிங்கன்னா கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையை பற்றி சொல்லுவார். நீங்க புரட்ட வேணாம், கொஞ்சம் தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா பல நேரங்களில் அதை புரட்டி சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செஞ்சிடறோம்? மறுத்து விடுகிறோம். ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய, முதல் வார்த்தையை கவனிங்க, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி இருக்கிறோம். ஆக இந்த நம்பிக்கை என்ன செய்கிறது? கடவுளுக்கு என்னை ஏற்புடையவராக்குகிறது. இதைத்தான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பின்னாடி சொல்வாரு. எதிர்நோக்கு என்பது என்ன?
நம்பிக்கையின் வழியாக நாம் இறைவனுக்கு ஏற்புடையோர் ஆக்கப்படுவோம் என்னும் எதிர்நோக்கில் மகிழ முடிகிறது அப்படிங்கிறார். இந்த கருத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. எதிர்நோக்கு என்பது நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு உழைப்பது மட்டுமல்ல, அந்த உழைப்பு சரியான திசையில் இருக்க வேண்டும். உழைப்பு மட்டும் மனித வாழ்க்கைக்கு நிறைவை கொடுத்து விடுவதில்லை. உழைப்பு என்று சொல்லுகிற பொழுது உழைப்பு பணத்தை கொண்டு வரலாம், பொருளை கொண்டு வரலாம். ஆனா பணம் உள்ள எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? வசதி உள்ள எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? அண்மையில் ஒரு புத்தகம் ராபின் சர்மா அப்படிங்கிறவருடைய புத்தகத்துடைய தலைப்பை என்ன? The wealth money cannot buy. பணத்தால் வாங்க முடியாத சொத்துக்கள் என்று ஒரு நிறைய போறாரு. பணத்தால உடல் நலத்தை வாங்க முடியுமா? பணத்தால மன நிம்மதியை வாங்க முடியுமா? பணத்தால உறவை வாங்க முடியுமா? என் வாழ்க்கையில பணம் இருக்கிறது. எதிர்நோக்கு பணத்தை கொண்டு வரலாம், ஆனால் ஏற்றத்தை கொண்டு வராது, மகிழ்வை கொண்டு வராது, நிறைவை கொண்டு வராது. அப்படி என்றால் கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையின் வழியாக நாம் எதிர்நோக்கு கொள்ளுகிற பொழுது இயேசு என்ன வழியை நமக்கு காண்பித்தாரோ அந்த வழியில் எதிர்நோக்கோடு பயணிக்கின்ற பொழுது மட்டும்தான் 5:5 உள்ள அந்த பின்னணியில் அந்த வாக்கியம், அந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. இப்ப லேசா இயேசுநாதருக்கு வருவோம். அவருடைய வழி என்ன? அவரும் எதிர்நோக்கோடு உழைத்தவர். என்ன எதிர்நோக்கோடு உழைத்தார்? எதிர்நோக்கோடு பணத்தை தேடினாரா? எதிர்நோக்கோடு வசதியை தேடினாரா? எதிர்நோக்கோடு பொருளாதாரத்தை தேடினாரா? எதிர்நோக்கோடு எதை தேடினார்? இயேசுவிடம் எதிர்நோக்கு மிக ஆழமாக இருந்தது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறைவுபட்ட தன்மை என்ற ஒன்று இருக்கிறது. குறைவுபட்ட தன்மைனா என்னது? ஏதோ குறையுது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஏதோ குறையுது, என் வாழ்க்கையில ஏதோ ஒன்று குறையுது, மகிழ்ச்சி குறையுது, நிம்மதி குறையுது, பிரச்சனைகள் இருக்கு. இந்த மனித வாழ்க்கை பயணம் என்பதே குறைவுபட்ட ஒன்றை நிறைவாக்குவதற்கான முயற்சி. என் வாழ்க்கையில இது வந்துருச்சுன்னா இந்த குறைவுபட்ட தன்மை என்னை விட்டு போய்விடாதா? என் வாழ்க்கையில் அது வந்து விட்டது என்றால் இந்த குறைவுபட்ட தன்மை என்னை விட்டு போய் எனது வாழ்க்கை நிறைவாகி விடாதா என்று எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எது என் வாழ்க்கையினுடைய குறைவுபட்ட தன்மையை நீக்க முடியும்? மனித மனம் சொல்லுகிறது, வசதியும் பணமும் பொருளும் பொருளாதாரமும் வந்துவிட்டது என்றால் என் குறைவுபட்ட தன்மை போய்விடும் என்று சொல்லுகிறது. ஆனா இயேசு சொல்றாரு, உறவு ஒன்றுதான் மனித வாழ்க்கையினுடைய குறைவுபட்ட தன்மையை நீக்க முடியும். உறவு என்றால் 4 உறவுகளை சொல்லுவாங்க. முதல்ல கடவுளோடு உறவு, அந்த உறவு நல்லா இருக்கும். சக மனிதர்களோடு உறவு. 3வது இயற்கையோடு உறவு. விவிலியம் இயற்கையோடு உறவை பத்தி ரொம்ப அதிகம் பேசுறதுல காரணம், அந்த காலகட்டத்தில் இப்ப இருக்கிற அளவுக்கு இயற்கை என்ன செய்யப்படவில்லை, சீரழிக்கப்படவில்லை. ஒருவேளை இப்பொழுது விவிலியம் எழுதப்பட்டா இந்த இயற்கையோடு உறவு ரொம்ப வலியுறுத்தி எழுதப்படும். ஆனால் நம்ம எழுதணும், நம்முடைய கடமை அது. 4வது தன்னோடு உறவு, நம்ம மேல ஏத்துக்க. இன்னைக்கு வாழ்க்கை பூரா என்ன செய்யறோம்? நமது குறைவுபட்ட தன்மையை இந்த உறவு அல்லாதவற்றால் நிறைவு செய்ய முயற்சி செய்கிறோம். அந்த எதிர்நோக்கோடு உழைப்பது நமக்கு எதைத்தான் கொடுக்க போகிறது? ஏமாற்றத்தை தான் கொடுக்க போகிறது. ஏமாந்தவர் எத்தனை பேர் போயிருக்கிறார்? கோடான கோடி மனிதர்கள் ஏமாந்து போயிருக்கிறார்கள். நாமும் ஏமாற்றத்தை நோக்கி போய்கொண்டுதான் இருக்கின்றோம். இறைவனோடும் கடவுளோடும் உள்ள உறவை ஆழப்படுத்துவது ஒன்றுதான் வாழ்வின் வழி. அதுதான் கிறிஸ்துவின் எதிர்நோக்கு, கிறிஸ்துவில் எதிர்நோக்கு, கிறிஸ்துவில் நாம் கொள்ளுகிற நம்பிக்கையின் காரணம். அதனால ஆயர் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க, பவுலடியாரை பொறுத்தளவுல இந்த எதிர்நோக்கு, இறை நம்பிக்கை, அன்பு எல்லாம் பிரிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா பவுலடியாரை பொறுத்தளவுல எதிர்நோக்கு கடவுள் இயேசு மீதான நம்பிக்கையோடு பின்னி பிணைந்தது. ஆனா இன்னைக்கு பிரிஞ்சு போச்சு. கோயில்ல கடவுளை நம்புவதாக சொல்லுகிறோம். நீங்க கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையின் வழியாக எதிர்நோக்கு கொள்வதுன்னா கோயில்ல நான் இயேசுவை நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு வெளியில போய் பணம் ஓடிக்கிட்டு இருந்தா நான் யார் மீது நம்பிக்கை கொள்ளவில்லைன்னு அர்த்தம்? கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லைன்னு அர்த்தம். இயேசுநாதர் சொன்னார்ல, குழந்தைகளை போல மாறாவிடில் நீங்கள்
விண்ணரசுனா என்ன அர்த்தம்? வாழ்வினுடைய முழுமை. வாழ்வினுடைய முழுமைக்குள் நுழைய முடியாது. குழந்தைகள் எப்படி செயல்படுறாங்க நம்ம எல்லாரும் நீங்க என்னைய விட நல்லா பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு பல செய்திகள் இருக்கு. குழந்தைகளை போல மாறுவது என்றால் பல காரியங்கள் இருக்கு. ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் இப்போ பார்க்க போறோம். ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க, அப்பா அம்மா ஒரு 5 வயது அல்லது 6 வயது குழந்தையை கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய திருவிழா. ஒரு பெரிய திருவிழாவுக்கு ஒரு நிமிடம். ஒரு குழந்தை 5 வயது குழந்தையை கூட்டிக் கொண்டு பெற்றோர்கள் ஒரு பெரிய திருவிழா, பயங்கரமான கூட்டம் உள்ள திருவிழாவுக்கு போறாங்க. அப்படி குழந்தையை கூட்டிட்டு போகும்போது, குழந்தையை தூக்கிட்டு போகும்போது அந்த குழந்தை பெரிய விளையாட்டு பொருளை பார்க்குது. விளையாட்டு பொருளை பார்த்து என்ன சொல்லுது? எனக்கு இந்த பொருளை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுது. அவங்க ஒரு ஏழ்மையான தம்பதியினர் என்ன சொல்றாங்க? அப்பா அது ரொம்ப விலை அதிகமானது, எங்களால் வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து போறாங்க. குழந்தை கேட்கிறது, இந்த ஐஸ்கிரீம் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குது. பெற்றோர் சொல்றாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உனக்கு என்ன பிடிக்கும்? சளி பிடிக்கும், அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து போறாங்க. குழந்தை இன்னொரு விளையாட்டு பொருள், ஒரு வித்தியாசமான விளையாட்டு பொருள் பார்த்து எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படிங்குது. இல்லைப்பா இதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, நீ கேட்குற இதே மாதிரி விளையாட்டு பொருள் தான் வீட்டில் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இப்படி கேட்கறதுலாம் வேணாம் வேணாம் முடியாதுங்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் திருவிழா கூட்டத்தில் குழந்தை என்ன செஞ்சிருச்சு? காணாமற் போய்விட்டது. அழுக ஆரம்பிக்குது, கத்துது. ஒரு போலீஸ்காரர் எப்படியோ அவருடைய கையில் அந்த குழந்தை கிடைத்தது. இது அழுகிறத பார்த்து கவலைப்படாத, உங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை எனக்கு உடனே யார் தான் வேணும்? எங்க அப்பா. அப்போ போலீஸ்காரர் சொல்றாரு, அழுகாத, இந்த விளையாட்டு பொருளை உனக்கு வாங்கி கொடுக்குறேன், இதோட விளையாண்டுக்கிட்டு உங்க அப்பா அம்மாவை என்ன செஞ்சிருவோம்? கண்டுபிடிச்சிருவோம். இப்போ குழந்தை என்ன செய்யும்? அந்த விளையாட்டு பொருளை திருப்தி அடையுமா? இல்லை எனக்கு எங்க அப்பா அம்மா தான் வேணும்னு சொல்லுமா? எனக்கு எங்க அப்பா அம்மா தான் வேணும், இது வேணாம். இல்ல உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கணும், சின்ன பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கும், உனக்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளை என்ன செய்யும்? ஐஸ்கிரீம் எனக்கு வேணாம், எனக்கு யார் தான் வேணும்? எங்க அப்பா அம்மா தான் வேணும். எவற்றையெல்லாம் அந்த குழந்தை முதலில் கேட்டதோ அவை அனைத்தையும் கொடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா குழந்தையினுடைய கண்கள் யார் மீது மட்டும்தான் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது? பெற்றோர். ஆனா நம்ம வாழ்க்கையில இந்த மகிழ்ச்சி அப்படியே மகிழ்ச்சியை தொலைத்த பின்பு கடவுளை தொலைச்சிட்டோம் முதல்ல, அது வேற. இந்த நம்பாள்ல ஒரு தொடர் எழுதி கொண்டிருக்கிறேன், அருள் அடையாளங்கள். அதுல ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன், மூளை வளர்வதால் வரக்கூடிய மறதி அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமா நம்ம என்ன சொல்லுவோம்? மூளை தேய தேய தான் என்ன வரும் சொல்லுவோம்? மறதி. 12 வயசு ஆன பிறகு இந்த மூளை வளர வளர சொந்த ஆற்றலை, சொந்த வல்லமையை நம்ப ஆரம்பிக்கிறோம். அப்ப என்ன நடக்குதுன்னா, யாரை மறக்க ஆரம்பிக்கிறோம்? கடவுளை மறக்க ஆரம்பித்து விடுகிறோம். சொந்தமா எல்லா சாத்தியம் நினைக்க ஆரம்பிக்கிறோம், கடவுளை தொலைக்கின்றோம். திரும்ப எப்ப ஞாபகம் வருதுன்னா, மூளை தேயும் போதுதான் கடவுளது நினைப்பு வருது. வழக்கமா மூளை தேய தேய என்ன வரும்? மறதி வரும். ஆனா 60 வயசு 70 வயசுல மூளை தேய தேய ஆகா கடவுள்கிட்ட போகணுமே அப்படின்னு நினைப்பு வருது. இந்த மூளை வளர வளர கடவுளை தொலைத்து விடுகிறோம். கடவுளை தொலைத்து விட்டு எதை வைத்து நிறைவடைய முயற்சி எடுக்கின்றோம்? பொருட்களை வைத்து நிறைவடைய முயற்சி எடுக்கின்றோம். இறைமகன் இயேசு காட்டிய வழி என்ன? விவிலியம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? உறவு மட்டும்தான் மனித வாழ்க்கையினுடைய அத்தனை தேடல்களுக்கும் அத்தனை தேவைகளுக்குமான தீர்வாக இருக்க முடியும். ஆனா இந்த குறைவுபட்ட தன்மையை, அந்த எதிர்நோக்கு இல்லாம இல்லை, ஆனா அந்த எதிர்நோக்கு சரியான திசையில் போகிறதா? அந்த எதிர்நோக்குல வித்தியாசம் இருக்கு. சில பேருக்கு பயங்கரமான எதிர்நோக்கு இருக்கும். பயங்கரமான எதிர்நோக்குனா உடைச்சு போய்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு எதிர்நோக்கு கொஞ்சம் கொஞ்சமா லேசா போய்கிட்டு இருப்பாங்க. எதிர்நோக்கு இல்லாமல் வாழ்க்கையில் நகர்தல் இல்லை. ஆனால் அந்த எதிர்நோக்கு சரியான திசையில் போய் கொண்டிருக்கிறதா?
இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா நம்ம அதை தெளிவை பெறுவதற்காக எனது எதிர்நோக்கு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையோடு இணைந்து செல்வது மிக முக்கியமானது. கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கை என்று சொல்லுகிற பொழுது இயேசுவே உங்களை நம்புறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பது அல்ல. அவர் எவ்வாறு இயேசுநாதர் கேட்டாங்கல்ல, பெரிய கட்டளை எது? கடவுளை அன்பு செய், மனிதரை அன்பு செய். இந்த அன்பின் வழியாக பயணிப்பது மட்டும்தான் வாழ்க்கையினுடைய நிறைவை கொடுக்கும். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம புரிந்து கொள்ள வேண்டிய முதல் செய்தி, முக்கிய செய்தி என்னவென்றால், இந்த குறைவுபட்ட தன்மையை நான் எவ்வாறு நிறைவு செய்ய முயற்சி எடுக்கின்றேன். அதுக்காக பணம் வேணாம், பொருள் வேணாம், வசதி வேணாம் சொல்லல. அதை தேவைக்காக பெற்றுக்கொள்ளுங்கள். அவற்றை வைத்துக்கொண்டு வாழ்க்கையினுடைய நிறைவை அடைந்து விடலாம். இந்த பணம் என்று சொல்லுகிற பொழுது அதோடு இன்னும் பல விஷயங்கள் வருகிறது. பணம் எனக்கு இன்னும் புகழை கொடுக்குது, பணம் எனக்கு அங்கீகாரத்தை கொடுக்குது, பணம் எனக்கு மனித மதிப்பை கொடுக்கிறது என்றெல்லாம் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், இந்த பணத்தோடு தொடர்புடைய சமூக அங்கீகாரம், சமூக மதிப்பு, புகழ், பாராட்டு, அங்கீகாரம் என்று எத்தனையோ காரியங்களை வைத்து வாழ்க்கையினுடைய நிறைவை என்ன செய்ய முயற்சி எடுக்கிறோம்? அடைய முயற்சி எடுக்கிறோம். இவ்வாறு அடைய முயற்சி எடுத்தவர்களது அத்தனை பேருடைய வாழ்க்கையும் ஏற்றமடையாத வாழ்க்கை தான். எதிர்நோக்கு இருந்திருக்கிறது, ஆனால் எதிர்நோக்கு என்ன செய்யவில்லை? ஏற்றத்தை கொடுக்கவில்லை. கிறிஸ்துவின் மீதான எதிர்நோக்கு, கிறிஸ்துவை போல செயல்படுகின்ற எதிர்நோக்கு, இந்த உறவின் வழியாக, அன்பின் வழியாக நான் வாழுகின்ற இடத்தில் உறவை மையப்படுத்தி, அன்பை மையப்படுத்தி, அன்பை கொடுத்தும் அன்பை பெற்று வாழுகின்ற வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் நிறைவை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். நீங்க சொல்லுவீங்க, ஃபாதர் நீங்க தனியா இருக்கிறீங்க, சாமியார்களுக்கு என்ன, குடும்பத்தில் இந்த உறவுல நாங்க படுற பாடு என்னன்னு தெரியுமா? ஏற்கனவே இதுல தான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதுல போய் நீங்க இந்த உறவுல தான் நிறைவு இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு குடும்பத்துல சொல்லுவாங்க, வேடிக்கையான ஒரு கதை. ஒரு குடும்பத்துல மனைவி கொஞ்சம் வழக்கமா, பெண்களுக்கு தெரியும்ல, ஒரு சில ஆசைகள்லாம் இருக்கும். இவருக்கு எதன் மீது ஆசை உண்டு? கொஞ்சம் சேலையின் மீது ஆசை. கணவருடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வருமானம் எதுக்கு போயிருச்சு? சேலைக்கு. கொஞ்சம் விதவிதமான சேலைகள் ஆன்லைனில் ஆஃப்லைனில் கடைகளை என்று வாங்கி வாங்கி 1 பீரோ 2 பீரோன்னு என்ன செய்வார்? அடுக்கி வைத்தார். கணவர் கொஞ்சம் கண்டுக்கிறாம இருந்தார். ஒரு நாள் தற்செயலாக பீரோவை பார்த்தா எல்லாம் 2 பீரோ நிறைய எதுவும் அடுக்கி இருக்கு. கோவப்பட்டு, அன்னைக்கு எந்த கோவத்தில் இருந்தாருன்னு கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டுக்கிட்டு, இவ்வளோ சேலை எதுக்கு? இந்த சேலை பூரா எதுக்குன்னு கேட்டால், இந்த சேலை பூரா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது, இந்த சேலை பூரா நான் வேலைக்கு போகும்போது, அடுத்து இந்த சேலை பூரா இது நான் ஏதாவது பார்ட்டிக்கு போகும்போது என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம். இந்த சேலை பூரா வீட்டில் இருக்கும்போது கட்டிக்கிறது. என்ன இப்படி விதவிதமாக கட்டி அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கடுமையாகவே திட்டார். அந்த அம்மா என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? அழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி திட்டுறீங்க, நீங்கள் இவ்வளோ திட்டினது எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் கணவரது கோபம் இறங்கி வந்து விட்டது. இறங்கி சரி சரி ஏதோ கோபத்தில் திட்டிட்டேன், மனசில் வச்சுக்கிறாதா, இருந்தாலும் குடும்ப நன்மைக்காக தானே சொல்கிறேன் அப்படின்னு அவர் இறங்கி வந்தால், இன்னும் யாரும் இறங்கி வரல? சொல்லுங்கப்பா. அந்த அம்மா இல்லை இல்லை, நீங்கள் இஷ்டத்துக்கு திட்டுவிய, இஷ்டத்துக்கு இறங்கி வருவிய, நான் உடனே மாறணுமா? என் மனசு ரொம்ப இது கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, என்னை என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் ஒரு சமைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா படுத்துக்கிடுச்சு. படுத்தா என்ன ஆகும்? குடும்பம் படுத்துருமே. சரி சரி பரவாயில்ல விட்டு, நான் இது வேகத்தில் திட்டிட்டேன். இல்லை இல்லை, என் மனசு கஷ்டம். இப்போ நான் என்ன தான் செய்யணும்னு சொல்கிறேன்? ஒரு 5 சேலை வாங்கி கொடுங்க, அப்போ தான் என் மனசு என்ன செய்யும்? ஆறும் அப்படின்னுச்சான். எது பிரச்சனையோ கடைசியாக தீர்வு ஏது, அதுவும் தீர்வாக தான் முடியுது. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா நிறைய நடக்குதுன்னு நினைக்கிறேன் வீட்டில். அப்படித்தானே? உறவு சிக்கல்கள் உண்டு குடும்பங்களில். ஆனால் இந்த உறவு சிக்கலுக்கு அடிப்படை காரணம், ஒரு பக்கம் ஆசை அப்படி இருந்தாலும், இன்னொரு பக்கம் 2 பக்கமே, கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், யாருடைய உறவாக இருந்தாலும், அடிப்படை உறவு என்பது ஒரு பக்கம் இதுவரை பார்த்த செய்தி, உறவுதான் வாழ்க்கையினுடைய நிறைவை கொடுக்கும். இருந்தாலும் உறவில் சிக்கல்கள் வருகின்றனவே, இந்த உறவு சிக்கல்களை எவ்வாறு சரி செய்வது? ஒரு பக்கம் ஆசைகளை குறைப்பது, இவற்றையெல்லாம் என்று பல்வேறு வழிகள் இருந்தாலும், உறவிற்கான முதல் தடை, முக்கிய தடை மனித அகந்தை, மனித ஆணவம். அதனாலதான் விவிலியத்தில் பார்க்கின்றோம்,
இந்த கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையின் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவோம் என்கிற நிறைவு இருந்தால், கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவோம் என்றால் கடவுளோடு உள்ள உறவில் ஆளப்படுவது. இந்த உறவில் ஆளப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவை போல தன்னை பலியாக்க கூடியவர்களாக. அதனாலதான் பவுல் வழி சொல்வாரு, திருமுழுக்கின் வழியாக நாம் கிறிஸ்துவோடு அவரது சாவில் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் அவரோடு சாவது என்றால் என்ன அர்த்தம்? எதுக்கு சாக வேண்டும்? இந்த ஆணவத்திற்கு, அகந்தைக்கு. எந்த குடும்பத்தில் அகந்தையின் வழியாக, ஆணவத்தின் வழியாக நாம் தொடர்ந்து செத்தவர்களாக மாறிக்கொண்டு இந்த அகந்தைக்கு இறந்து உறவிற்கு உயிர்த்தெழுகின்றோமோ, அங்கு இதுவரைக்கும் குடும்பத்தில் இல்லாத மகிழ்ச்சி கூட ஆரம்பிக்கும், நிறைவு கூட ஆரம்பிக்கும், மகிழ்வு கூட ஆரம்பிக்கும். அந்த எதிர்நோக்கு கிறிஸ்துவிடம் 2 எதிர்நோக்கு என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவிடம் 2 மனநிலை இருந்தது. ஒன்று உறவின் மனநிலை, இரண்டாவதாக இந்த உறவின் மனநிலைக்காக தனது தன்னலத்தை துறக்க வேண்டும் என்கிற மனநிலை. அதனால இயேசு அடிக்கடி சொன்னாரு, என் சீடராக இருக்க விரும்புகிறவர் எதை தூக்கி கொண்டு வர வேண்டும்? அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கிறது, தன்னலம் மறுத்து தனது சிலுவையை தூக்கி கொண்டு வர வேண்டும். ஏன்னா இந்த தன்னலத்தை மறுக்கிறது தான் என்னது? சிலுவை. வீட்டில் பூரா ஏன் சண்டை வருகிறது? எப்படியாவது கணவரை விட ஒரு படி மேலன்னு நான் மேலன்னு முடிவு செய்யணும் என்று மனைவி நிற்கிறார். கணவர் என்ன செய்யறாரு? அந்த மனைவியை விட நான் ஒரு படி மேல நிற்க வேண்டும். கொஞ்சம் தாழ்ச்சியா விட்டு கொடுத்து போவது என்பது ரொம்ப கஷ்டம். தன்னலத்தை மறுப்பது என்பது மிகப்பெரிய சிலுவை. ஆக கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய வழி என்னவென்றால், உறவில் வாழ்க்கையினுடைய நிறைவை தேடுவது. இந்த உறவை நமது வாழ்க்கைக்குள் அனுமதிக்கும் பொருட்டு உறவிற்கு தடையாக இருக்கின்ற அகந்தையும் ஆணவத்தையும் அழித்து கொண்டே இருப்பது. இந்த அகந்தையிலிருந்து தான் பேராசை வருகிறது, அகந்தையிலிருந்து தான் ஆசை வருகிறது, அகந்தையிலிருந்து தான் பொறாமை வருகிறது, அகந்தையிலிருந்து தான் வெறுப்பு வருகிறது, எல்லாம் அவற்றிலிருந்து தான் வருகிறது. அன்பிற்குரிய நற்செய்தி பணியாளர்களே, நீங்க விவிலியத்தை மனப்பாடமா தெரியுமா இல்லையாங்கிறது கேள்வி அல்ல, நல்லது செய்யுங்க. ஆனா விவிலியத்தினுடைய சாரம் உள்ளே இறங்க வேண்டும். ஒரு கசப்பான உண்மை என்ன, ஆனா எல்லாரையும் சொல்லல, வர வாய்ப்பு இருக்கிறது. விவிலியத்தை வைத்துக் கொண்டு எனக்கு விவிலியம் தெரியும் சொல்லிட்டு அதை வச்சே எதை கூட்டிடக்கூடாது? அகந்தையை கூட்டிடக்கூடாது. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு எவ்வளவு விவிலிய வசனங்கள் தெரியுமா? விவிலியம் படிக்கிறதுடைய நோக்கமே ஒண்ணுங்களாம் ஆயிடுச்சு. விவிலியத்தில் எவ்வளவு, அதுக்காக விவிலியம் படிக்க வேண்டாம் என்று, விவிலியத்தை வாசிப்பதனுடைய நோக்கமே நம்மை வெறுமையாக்குவது. தன்னை வெறுமையாக்குபவர் தான் வாழ்வை கண்டுகொள்வார் என்பதுதான் இயேசுவினுடைய நம்பிக்கை. அதான் இயேசுவின் நம்பிக்கை கொள்வது மாதிரி இயேசு தந்தையாக இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார். அந்த நம்பிக்கையோடு தொடர்புடையதான் எதிர்நோக்கு என்று சொல்லப்படுது. அதனாலதான் இந்த எதிர்நோக்கி நம்பிக்கை எதிர்நோக்கு பற்றி பேசுகிற பொழுது மூன்றாவது கூடவே உள்ளே வந்து விடுகிறது. எது மூன்றாவது? அன்பு உள்ளே வந்து விடுகிறது. வாழ்க்கையின் மட்டிலான எனது எதிர்நோக்கு கடவுள் மீதான நம்பிக்கையை கொண்டு செல்ல வேண்டும். இந்த கடவுள் மீதான நம்பிக்கை என்னோடு கூட வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வைக்க வேண்டும். எனவேதான் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இந்த மூன்றும் நிலையானது என்று சொல்றார். அது மூன்றிலையுமே மேலானது எதுங்கிறார் பவுலடியார்? அன்பு. எனவே இந்த நாளில் நாம் திருப்பயணிகளாக வாழுகிறோம். தொடர்ந்து பயணிக்க வேண்டும். ஆயரவர் ரொம்ப அழகா சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய தேங்கி கிடக்கிறோம். நிறைய இளைஞர்களை பார்த்தீங்கன்னா, அண்மையில் வந்த செய்தி, ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்பி இருக்கிறா, ஏதோ ஒரு பிரச்சனை, அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே என்ன செஞ்சிருக்கிறா? தற்கொலை செய்து கொள்ளுகிறான். தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிற ஒரு சூழல். துரதிர்ஷ்டவசமா சில குருக்களும் இதற்கு பலியாகி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையின் மட்டிலும் நம்பிக்கை கிடையாது, எதிர்நோக்கு கிடையாது. கடவுள் மட்டிலும் நம்பிக்கை இல்லை, இறை தன்மையின் மட்டிலும் நம்பிக்கை இல்லை. இந்த காலகட்டத்தில் முதல்ல நாம் எதிர்நோக்கை ஆழப்படுத்த வேண்டும். வாழ்க்கை நல்லது, நான் நினைப்பது மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும் என்கிற அந்த ஒரு உந்து சக்தி நம்மை உழைக்க வைக்க வேண்டும். ஆனால் அந்த உந்து சக்தி மட்டும் போதுமானது அல்ல. அந்த உந்து சக்தி ஒவ்வொரு நாளும் என்னை சரியான திசையில் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். என் வாழ்க்கையினுடைய குறைவுபட்ட தன்மையை, என் வாழ்க்கையினுடைய நிறைவற்ற தன்மையை
தவறான பொருட்களை வைத்து அல்ல, அவசியமற்ற பொருட்களை வைத்து அல்ல. எது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ, எது உண்மையிலேயே எனது பசியை போக்குமோ. நல்ல பசியா இருக்கிறீங்க, வயிறு கபகவன் பசிக்குது, ஒருத்தர் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, ஃபாதர் பசிக்குது எங்கள் வீட்டுக்கு வாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நீங்களும் போறீங்க, நல்ல சாப்பாடு கிடைக்கும் போறீங்க. அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் நாங்கள் ரொம்ப பணக்காரங்க ஃபாதர், இந்த ஏரியாவிலேயே எங்கள் வீடு மாதிரி பெரிய பணக்காரங்க இல்லை, அதனால எங்கள் பணக்கார வீட்டுக்கு ஏற்றது மாதிரி உங்களுக்கு உணவு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் என்ன செய்கிறாங்கன்னா 5 பவுன் தங்க நகையை வைக்கிறாங்க. இதை சாப்பிடுங்க ஃபாதர் அப்படின்னு வைக்கிறாங்க. சாப்பிட முடியுமா? பசிக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? எனக்குள் இருக்கிற குறைவுபட்ட தன்மை உறவிற்கான ஏக்கம், எனக்குள் இருக்கிற குறைவுபட்ட தன்மை அன்பிற்கான ஏக்கம். அதனாலதான் புனித அகஸ்டினார் ரொம்ப தெளிவா சொன்னார், இறைவா என் ஆன்மா உமக்காக இயங்குகிறது. அவருக்காக மட்டுமல்ல, சக மனிதர்களுக்காக இயங்குகிறது, இயற்கைக்காக இயங்குகிறது. கொஞ்சம் களைப்பாக இருக்கிற பொழுது ஒரு 10 நிமிஷம் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து பாருங்க, களைப்பு எவ்வளவு வேகமாக மறைகின்றது. இன்னைக்கு வந்து இயற்கையிலிருந்து அந்நியப்பட்டு ஒரு செயற்கை குளிரூட்டப்பட்ட அறையில் உட்கார்ந்து கொண்டு வாழ்க்கையுடைய நிறைவை பெற முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆன்மா, இந்த இதயம் எதற்காக இயங்குகிறதோ அதை வைத்து தான் நிறைவு செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்து காட்டிய வழி, அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக வைக்கின்ற வழி. வேறு எதுவும் வாழ்க்கையுடைய நிறைவை கொடுக்க இயலாது. அந்த எதிர்நோக்கு, கிறிஸ்துவின் மீதான நாம் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையோடு நாம் அந்த நம்பிக்கையோடு இணைந்த எதிர்நோக்கு கொண்டு பயணிக்கின்ற பொழுது அந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது, அந்த எதிர்நோக்கு ஏற்றம் தரும் என்கிற செய்தியோடு அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த ஐயா அகஸ்டின் அவர்களுக்கும் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோடு என்னுடைய உரையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி. நம் கூடுகையின் முதல் செய்தியினை நமக்காக வழங்கி கிறிஸ்துவில் எதிர்நோக்கு என்பதை பிரகடனம் செய்த நம் தந்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் இன்று ஓர் சிறப்பான நாள், நம் தந்தையின் பிறந்த நாள். அனைவரும் கரம் தட்டி தந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்வோம். அவரை நம் ஜெபத்தில் நினைத்துக் கொள்வோம். அனைவரும் கண்களை மூடி இணைவோம். அன்பான இயேசுவே, தந்தையவர்கள் வழியாக எங்களோடு நீர் பேசிய இந்த நேரத்திற்காக, இந்த வார்த்தைகளுக்காக, இந்த நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த ஆழமான எதிர்நோக்கை, பவுலடியார் அந்த எதிர்நோக்கை நம்பியிருக்கிறவர்கள் ஏமாற்றம் பெற மாட்டார்கள் என்று கூறுகிறார் என்றும், குறைவுபடாத தன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உறவு ஒன்றே அதை தர முடியும். கடவுளோடும் மனிதரோடும் இயற்கையோடும் தன்னோடும் கொண்ட உறவு உண்மையாக இருக்கின்ற பொழுது அது குறைவுபடா தன்மையை நமக்கு தரும் என்றும், பவுலடியார் கொண்டிருந்த அந்த எதிர்நோக்கையே இயேசு கொண்டிருந்த அந்த எதிர்நோக்கோடு நாமும் இணைத்து நிறைவான மீட்பை தர வேண்டிய தேடலை எதிர்நோக்குவோம். நம்மையே வெறுமையாக்குவோம், அகந்தையை அழிப்போம், அன்பில் நிலைத்து கிறிஸ்து நம்மில் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் அளவுக்கு நம் கிறிஸ்துவின் மீது உறுதிப்படுத்துவோம். தந்தை அவர்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி. இயேசுவுக்கே புகழ்.